வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிரபல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் துருவ் ராட்டி நேத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. பீகார் எலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு முறைகேடாக நடந்திருக்கு அப்படிங்கிறத 6 முக்கியமான ஆதாரங்களோட அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நேரடியா பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவையும் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த தரவுகளுக்கு உங்களால நேர்மையாக பதில் அளிக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மில்லியன் வியூஸ தாண்டி போய் இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்படி என்னதான் பேசியிருக்கிறாரு இந்த வீடியோல அப்படிங்கறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இதை எப்படி சமாளிப்பது? ஏன்னா அடுத்தது தமிழ்நாட்டுல இப்ப எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் வரப்போகுது. அப்போ மக்கள் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்தையும் தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாரு? "தி பீகார் எலெக்ஷன் இஸ் தி மோஸ்ட் அன்ஃபேர் எலெக்ஷன் ஆஃப்டர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்." சுதந்திர இந்தியாவில் ஏகப்பட்ட முறைகேடுகளோடு மிக மோசமாக நடந்த ஒரு எலெக்ஷன்னா அது பீகார் சட்டமன்ற தேர்தல் தான். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு பிஜேபி ஈகோ சிஸ்டம் மீடியாவோட சேர்ந்துகிட்டு ராகுல் காந்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட் சோரி அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் எல்லாம் முற்றிலும் போய் எதிர்கட்சிகளுக்கு ஜெயிக்க துப்பில்ல. பிஜேபியை எதிர்கொள்ள அவங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல. அதனால இப்படிப்பட்ட பொய்யான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓட் சோரி அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. இத 6 முக்கியமான விஷயங்கள வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு 6 முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்ச பிறகு பீகார் சட்டமன்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணி ஒரு முக்கியமான ஸ்கீம் அறிவிக்கிறாங்க. அதாவது ஜீவிகா தீதின்னு அங்க இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக பீகார்ல இருக்கக்கூடிய 1.5 கோடி பெண்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய அவங்க அக்கவுண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. இதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது. இது லீகலைஸ்ட் பிரைபரி அப்படிங்கிறாரு. இதை ஏன் லீகலைஸ்ட் பிரைபரி அப்படின்னு அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல எப்படி பீகார்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி பாஜக இவங்களுக்கு வெளிப்படையாக லஞ்சம் கொடுத்திருக்குது அப்படிங்கறத அவர் வெளிப்படையா சொல்றாரு. அதாவது மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறம் புதுசா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஃபேஸ் 1 எலெக்ஷனுக்கு 6 நாள் முன்னாலயும், ஃபேஸ் 2 எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னாலயும் பீகார்ல இருக்கக்கூடிய 1.5 கோடி பெண்களுடைய அக்கவுண்ட்க்கு நேரடியாக 10,000 ரூபாய டிரான்ஸ்பர் பண்றாங்க. இத டிரான்ஸ்பர் பண்றதோட நிறுத்தி இருந்தா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா இத டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 10,000 ரூபாய நீங்க முறையாக பயன்படுத்தி ஏதாவது ஒரு ஸ்மால் பிசினஸ் செட்டப் பண்ணீங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 2,00,000 வரை நாங்கள் கொடுப்போம். உங்க பிசினஸ விரிவுபடுத்துறதுக்கு 2,00,000 குடுப்போம் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இந்த பெண்களுக்கு இத குடுக்கறது மட்டும் இல்ல, அவங்கள எலக்ஷன் டியூட்டிலயும் இவங்க டெப்யூட் பண்றாங்க. இவ்வளவு முறைகேடுகளையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதற்கு முன்னாலேயும் இந்த மாதிரி பல்வேறு தேர்தல்கள்ல இது போன்ற முறைகேடுகளை நிகழ்த்த கட்சிகள் முயற்சித்த போது கூட தேர்தல் ஆணையம் இதை தடுத்து நிறுத்தியது. உதாரணத்துக்கு 2024 ஆந்திர பிரதேஷ் எலெக்ஷன்ஸ் போது பாத்தீங்கன்னா, பல்வேறு ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 6 ஸ்கீம்ஸ் மூலமாக ஆளும் கட்சி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது முறைகேடு அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தினாங்க. 2023ல தெலுங்கானா எலெக்ஷன்ஸ் போது ஒரு ஃபார்மருக்கு, ஒரு விவசாயிக்கு ஏக்கருக்கு 5,000 ரூபாய் குடுப்போம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்ச பொழுது, தேர்தல் ஆணையம் அதை தடுத்து நிறுத்தியது. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது, பீகார்ல வெளிப்படையா இப்படி 10,000 ரூபாய் குடுக்கும் பொழுது, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. 2வது முக்கிய ஆதாரம் பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் வோட்டர்ஸ். பீகார்ல என்ன சொல்லி எஸ்ஐஆர் நடத்துனாங்க? ஏகப்பட்ட டூப்ளிகேட் வோட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கணும். அது மாதிரி ஏகப்பட்ட வெளிநாட்டுல இருந்து வரவங்க ஊடுருவி இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி தானே எஸ்ஐஆர் நடத்துறாங்க. ஆனா பீகார் தேர்தல் நடக்கும் பொழுது பல பாஜகவை சேர்ந்த தலைவர்களே சோசியல் மீடியால போஸ்ட் போடுறாங்க. என்னன்னா, நாங்க போய் பீகார்ல வோட் பண்ணோம்னு. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே நபர்கள் இதற்கு முன்னால யூபில நடந்த எலெக்ஷன்லயும், ஹரியானால நடந்த எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். பிரபல ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபேர் இதெல்லாம் எடுத்து தரவுகளோட அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இருந்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. வெளிப்படையாக பாஜக தலைவர்களே இப்படி மல்டிபிள் வோட்டிங் பண்ணும் பொழுது, பாஜகவில் இருக்கக்கூடிய முகம் தெரியாத எத்தனை நபர்கள் இந்த மாதிரி மல்டிபிள் வோட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் எஸ்ஐஆர் உடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்துனாங்க.
அதுல அவங்க சொன்ன செய்தி எவ்வளவு பிரச்சனைக்குரியதா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பீகார் எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அதுல கிட்டத்தட்ட 14.3 லட்சம் டூப்ளிகேட் வோட்டர்ஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இத எலெக்ஷன் கமிஷன் நினைச்சிருந்தா ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஈஸியா நீக்கியிருக்க முடியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் அத செய்யல. அப்போ உண்மையிலேயே எஸ்ஐஆர் உடைய பர்ப்பஸ் என்ன? டூப்ளிகேட் வோட்டர்ஸ ரிமூவ் பண்றதுதான் பர்ப்பஸா இருந்ததுன்னா, அத எலெக்ஷன் கமிஷன் எளிமையா செஞ்சு முடிச்சிருக்கலாமே. ஏன் செய்யல? அப்படிங்கிற கேள்வியா அவர் எழுப்புறார். 3வதா பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் வோட்டர் ட்ரெயின்ஸ். அதாவது பாஜக தரப்புல இருந்து ஹரியானா போன்ற மற்ற மாநிலங்கள்ல இருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ விட்டு அங்கிருந்து மக்கள பீகாருக்கு கூட்டிட்டு வந்து இங்க ஓட்டு போட வச்சிருக்காங்க. பிரபல வக்கீல் கபில் சிபல் அவர்கள் இது சம்பந்தமா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி வெளிப்படையா கேள்வியே கேட்டார். ஒரு நாளைக்கு ஹரியானால இருந்து மட்டும் 4 ஸ்பெஷல் ட்ரெயின் கிளம்பியிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரெயின் மூலமா பயணம் பண்ணி பீகாருக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் ஜெனுவின் வோட்டர்ஸா? இல்ல மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இங்க வந்து டூப்ளிகேட் ஓட்டு போடுறாங்களா? இத யாரு தெளிவுபடுத்துவாங்க? அது மட்டும் இல்ல, இந்த மொத்த காஸ்ட் ஆஃப் டிராவல் பாருங்க. இத ஃபுல்லா பிஜேபி பேர் பண்ணியிருக்குது. இதை பிஜேபியை சார்ந்த மக்களே வெளிப்படையா வீடியோல சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த மொத்த செலவையும் நாங்க தான் ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு. அதே மாதிரி இப்படி பிரயாணம் பண்ணி வந்த மக்களும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. நாங்க ஒத்த பைசா செலவழிக்கல. மொத்தம் பிஜேபி தான் ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்கு டிக்கெட்ட புக் பண்ணி எங்களுக்கு சோறு தண்ணி வாங்கி குடுத்து எங்கள போய் ஓட்டு போட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது தேர்தல் ஆணையத்தின்படி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் படி சட்டப்படி முறைகேடான ஒரு விஷயம். இது ஒரு கரப்ட் பிராக்டிஸ். ஒரு மாநிலத்திலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஓட்டு போடுறதுக்கு இலவசமாக அரசியல் கட்சிகளோ கேண்டிடேட்ஸோ எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். இதை வெளிப்படையாக பிஜேபி மீறி இருக்கிறது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் இதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அடுத்தது 4வதா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ். எப்படி முறைகேடு நடந்ததுக்கான ஆதாரங்கள ரொம்ப தெளிவாக பாஜகவும், எலக்ஷன் கமிஷனும் சேர்ந்து அழிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவங்க கொண்டு வந்த அமெண்ட்மென்ட். அதாவது பஞ்சாப், ஹரியானால 2024ல நடந்த எலக்ஷன்ஸ்ல முறைகேடு இருக்கு அப்படிங்கும் பொழுது, கோர்ட்டுக்கு போனோனே அங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் குடுக்குறாங்க எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணுங்க. அப்ப தெளிவா தெரிஞ்சிடும் இல்லையா? எவ்வளவு பேர் டூப்ளிகேட்டா ஓட்டு போட்டாங்க, ஃபேக் வோட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் மல்டிபிள் வோட்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஆள் பல பூத்ல போய் எவ்வளவு பேர் வோட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. எத்தன பேர் வந்து தேர்தல் நேரம் முடியக்கூடிய கடைசி நேரத்துல அதாவது லாஸ்ட் 1 ஹவர்ல வந்து நெறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு மகாராஷ்டிரால ஒரு கதை சொன்னாங்க இல்லையா? அந்த மாரி இங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தெளிவாக சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ணா தெரிஞ்சிரும். அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது. உடனே மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முக்கியமான அமெண்ட்மென்ட் ஒண்ண 1961 எலக்ஷன் ரூல்ஸ்ல கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்த கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, அடுத்தது வேற ஒரு அமெண்ட்மென்ட்டையும் கொண்டு வராங்க. அது என்னன்னா, இருந்தா தானே நீங்க கேட்பீங்க ஆதாரத்த. அப்ப இல்லாம பண்ணிட்டா இந்த ஆதாரத்த உங்களால கேட்க முடியாதுல்ல. அப்போ எலக்ஷன் நடந்து 45 நாளுக்குள்ள யாரும் எந்த கொஸ்டினையும் ரெய்ஸ் பண்ணலைன்னா, இத எல்லாத்தையும் மொத்தமா ஃபுட்டேஜ அழிச்சிடலாம். அப்போ ஒரு பக்கம் ஃபுட்டேஜ் இருந்தாலும் குடுக்க மாட்டோம். இன்னொரு பக்கம் 45 நாளைக்கு அப்புறம் எல்லா எவிடன்ஸையும் தெளிவாக நாங்க அழிச்சு, அது இல்லாம பண்ணிடுவோம் அப்படிங்கிற முயற்சிய வெளிப்படையாக தேர்தல் கமிஷனும், பிஜேபியும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்க. இதற்கு எப்படியெல்லாம் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஆபீசர்ஸ் தப்பக்கட்டு கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜ கேட்டதுக்கு பழைய சீஃப் எலக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் என்ன சொன்னார்ன்னா, 8 மணி நேரம் ஃபுட்டேஜ் ஒரு நாளைக்கு. அப்படி நீங்க ஒரு நாள் ஃபுட்டேஜ மட்டும் பார்க்கணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ஒட்டுமொத்த ஃபுட்டேஜ பார்க்கணும்னா 3600 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எதுக்கு இந்த ஃபுட்டேஜ கேட்கிறீங்க? அப்படின்னு சொன்னாரு. இப்ப இருக்கக்கூடிய கியானேஷ் குமார் அத விட அடுத்த படிக்கு போயிட்டாரு. அதாவது என்ன சொல்றாரு, தேர்தல்ல எத்தனையோ பெண்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுடைய சகோதரி இருக்கலாம், உங்களுடைய மனைவி இருக்கலாம். அவங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி நாங்க ரிலீஸ் பண்றது? அது அவங்களுடைய மாண்புக்கு இழுக்கு இல்லையா? அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க என்ன பாத்ரூம் ஃபுட்டேஜாவா கேட்டோம்? பூத் ஃபுட்டேஜ் தானே கேட்டோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எவ்வளவு முறையாடியும், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ இன்னைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்க்கு ஆக்சஸே இல்லாம பண்ணிட்டாங்க. இதையும் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. 5வது ஆதாரம் வோட்டர் டிலிஷன். அதாவது ஒரு பக்கம் வந்து எஸ்ஐஆர் பண்றோம், டூப்ளிகேட் வோட்டர்ஸ ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடி கிட்டத்தட்ட ஃபைனல் லிஸ்ட்ல 14 லட்சம் டூப்ளிகேட் வோட்டர்ஸ வந்து இன்க்ளூட் பண்ண தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் ஜெனுவின் வோட்டர்ஸ டிலீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய ஜெனுவின் வோட்டர்ஸ டிலீட் பண்ணியிருக்காங்க.
இது ஆதாரங்களோட பல பத்திரிகைகளும், பல நிறுவனங்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக பீகார்ல பாத்தீங்கன்னா, சீமாஞ்சல் அப்படிங்கிற தொகுதியில அதிகம் அப்போசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியில மட்டும் 7.7% வோட்டர்ஸ வந்து ஜெனுவின் வோட்டர்ஸ இவங்க டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதிகம் நீக்கப்பட்ட வாக்குகள் யாருதுன்னு பாத்தீங்கன்னா, தலித் வாக்குகள், ஆதிவாசிகள் வாக்குகள், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள். அதாவது இந்த பீகார்ல எஸ்ஐஆர் மூலமா ஃபைனல் வோட்டர் லிஸ்ட் வரும் பொழுது, பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் 33% பேருடைய ஓட்டு டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தரவுகளோட வெளியிட்டிருக்கிறாங்க பத்திரிகைகள். ஆனா இத பத்தி தேர்தல் ஆணையம் கவலைப்பட்டதாவும் தெரியல, எந்த நடவடிக்கையும் எடுத்ததாவும் தெரியல. இன்ஃபாக்ட் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடக்கிறதுக்கு முன்னால வாக்காளர் பட்டியல்ல இருந்த மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 7.89 கோடியாக இருந்தது. ஆனா எஸ்ஐஆர் நடத்துனதுக்கு அப்புறம் 7.42 கோடியாக குறைந்தது. கிட்டத்தட்ட 47 லட்சம் பேர் டிலீட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா, பீகார் அதிகம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். அது மட்டும் இல்ல அங்க ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமா இருக்கு. சோ பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன வச்சு பார்க்கும்பொழுது, ஆக்சுவல் வோட்டர் லிஸ்ட் வந்து 8.22 குரோர்ஸ் ஆக இருக்கணும். அதாவது 7.42ன்னு இவங்க சொன்னத தாண்டி 8.22 குரோர்ஸ் ஆக இருக்கணும். அப்போ அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 லட்சம் வாக்குகள், அதாவது பீகார் மக்கள் தொகையில 10% வோட்டர்ஸ் உடைய வாக்குகள் டிலீட் செய்யப்பட்டிருக்குது. இதை வெளிப்படையாக தேர்தல் ஆணையமும், பாஜகவும் சேர்ந்து நடத்தி இருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நெறைய பேர் கேட்கிறாங்க. இன்ஃபாக்ட் இந்த சங்கிகள் வந்து டிபேட்ல பேசும்பொழுது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இவ்வளவு பேர் வாக்குகள் நீக்கப்பட்டிருந்ததுன்னா, அவங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே. தேர்தல் ஆணையம் சொல்லுது பாருங்க, எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல அப்படின்னு. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வீடியோ மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. தேர்தல் நடக்கும் பொழுது வாக்குச்சாவடி முன்னால நின்னு மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நாங்க இங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு வோட்டர் லிஸ்ட்ல எங்க பேரு இல்லன்னு எங்கள ஓட்டு போட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு எஸ்ஐஆர் செஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஓட்டு இருக்குன்னு நம்பி இங்க வந்தா, எங்க ஓட்ட ஆல்ரெடி வேற ஒருத்தர் போட்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்படி எத்தனையோ வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோசியல் மீடியா, யூடியூபர்ஸ்ன்னு எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட்ஸ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல அப்படின்னு பச்சை பொய் சொல்லி, இதுலயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம பாஜகவ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி தேர்தல் ஆணையமும், பாஜகவும் கூட்டு களவாணித்தனம் பண்றதுக்கு ஒரு பேட்டர்னையே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே தேர்தல் கமிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல பாஜக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ தூக்கி எறிஞ்சிட்டு பாஜக ஆதரவாளர்னு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொண்டு வந்து நுழைக்கும் பொழுதே இது எவ்வளவு ஒருதலை பட்சமாக நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தேர்தல் தேதிகள் அனௌன்ஸ் பண்றது கூட பாருங்களேன், பல்வேறு பேசஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட் அனௌன்ஸ் பண்றது கூட மோடியுடைய, அமித்ஷாவுடைய பிரச்சாரத்துக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க தேர்தல் தேதிகளை அறிவிப்பார்கள். அதே மாதிரி மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட வெளிப்படையாக பாஜக தலைவர்கள் மோடியில ஆரம்பிச்சு கடைக்கோடி தொண்டன் வர மீறி இருக்கிறாங்க. வெளிப்படையா வெறுப்பு பேச்சு பேசியிருக்காங்க. இது எத்தனையோ முறை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். அப்போதெல்லாம் கூட தேர்தல் கமிஷன் அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருக்குது. இன்ஃபாக்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள கூட்டு களவாணித்தனம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் 24 ஜூன் அன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் அறிவிக்கிறாரு. இவர் அறிவித்த 24 மணி நேரத்துல இவருடைய மாப்பிள்ளையான மனிஷ் பன்சலுக்கு சஹாரன்பூருடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக பதவி வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு மாசம் கழிஞ்சு கரெக்டா பாத்தீங்கன்னா இவருடைய மகள் மேதா ரூபம் அவர்களுக்கு நோய்டாவுடைய டிஎம் ஆக பதவி வழங்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு கோவேட்டட் போஸ்ட் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். யூபிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட் நோய்டாவுடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற போஸ்ட். அந்த போஸ்ட இவருடைய ஞானேஷ்குமாருடைய மகளுக்கு பிஜேபி வழங்குகிறது. அப்போ எந்த அளவுக்கு இவங்க சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. சரி, சங்கிகள் ஒரு கேள்வியை கேட்பாங்க. இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு, இவ்வளவு ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, போய் வழக்கு சொல்ல வேண்டியது தானே, ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது தானே, தீர்ப்பை வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம், மீண்டும் பாஜக இது போன்ற முறைகேடில் ஈடுபடக்கூடிய தேர்தல் கமிஷனையும் அதுல இருக்கக்கூடிய நபர்களையும் காப்பாத்த இன்னொரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டை 2023ல கொண்டு வராங்க. அதாவது தேர்தல் சம்பந்தமான
எந்த விதமான லீகல் ஆக்ஷனையும் இந்த தேர்தல் கமிஷனர்ஸ் மீது நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு லீகல் இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லீகல் இம்யூனிட்டி இருக்கிற தைரியத்துலதான் இன்னைக்கு வெளிப்படையாக இவ்வளவு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த முறைகேடுகளை அரசியல் கட்சிகளும் சரி, தனியார் அமைப்புகளும் சரி, தனி நபர்களும் சரி எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆதாரங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சுப்ரீம் கோர்ட் இத வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. காலம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு. வாய்தா மேல வாய்தா குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பீகார்ல எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இது அனௌன்ஸ்மென்ட் வந்த போதே கோர்ட்டுக்கு போனாங்க. அப்ப என்ன சொன்னாங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. பொறுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு காலம் தாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை தடுத்து நிறுத்த முடியாது. தேர்தல் ஆணையம் இதை முறைப்படி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு காலம் தாழ்த்துனாங்க. பீகார்ல எஸ்ஐஆர் முடிஞ்சு இன்னைக்கு தேர்தலும் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. அது யாருக்கு சாதகமா வந்துருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இன்னைக்கு எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமாகவும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுலயும் சுப்ரீம் கோர்ட் அன்பார்ச்சுனேட்லி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். விரைவில் இதுல தீர்ப்பு வர மாதிரி தெரியல. அப்படியே ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் அதை எப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக ஓவர் டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத பாஜக முயற்சிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம்? நவம்பர் 4ஆம் தேதி இங்க தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் ஆரம்பிச்சிடுச்சு. தினமும் நியூஸ்ல பாக்குறோம். எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, எவ்வளவு பேர் அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கறத. டிசம்பர் 4ஆம் தேதி ப்ரொவிஷனல் வோட்டர் லிஸ்ட், டிராஃப்ட் வோட்டர் லிஸ்ட ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுல எத்தனை பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சை ஆக போகுது. இன்னும் 4 நாள்ல இது ஒரு பெரிய விஷயமாக வெடிக்க போகுது. இருந்தாலும் இதுல சுப்ரீம் கோர்ட் எதுவும் பெருசா நமக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு நமக்கு தோணல. அப்படியே சுப்ரீம் கோர்ட் ஆதரவா செயல்பட்டாலும் இதுல இன்னும் சொபிஸ்டிகேட்டடா என்னென்ன முறைகேடு பண்ணலாம் அப்படின்னு தான் பாஜகவும் எலெக்ஷன் கமிஷனும் நினைக்குமே தவிர ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சல்லியும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஆதரவாக மக்கள் களத்துல இறங்கணும். இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் களத்துல இறங்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேர்தலை பாய்காட் பண்ணிடுங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க. அப்படி தேர்தலை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாய்காட் பண்றதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன லாபம்? இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாரும் தேர்தலை பாய்காட் பண்ணிட்டாங்கன்னா வெக்கமே இல்லாம இந்த சங்கி கூட்டம் வந்து ஆட்சியில உட்கார்ந்துரும் இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்போ மக்கள் களத்துல இறங்கி போராடணும். மக்கள் நீதி கேட்கணும். மக்கள் இந்த அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஒருவேளை இந்த அநியாயத்தை எதிர்த்து நாம கேள்வி கேட்டு அதுக்கு நமக்கு முறையான ஜஸ்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் குடுக்கலன்னா களத்துல நம்ம கையில இருக்கக்கூடிய உரிமை நம்மளுடைய வாக்குரிமை. இன்னைக்கு அந்த உரிமையை தான் பறிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு வாக்கு பறி போக போகுதுன்னு தெரியல. ஆனா வாக்குரிமை இருக்கிறவங்க களத்துல நடவடிக்கை எடுங்க. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த சக்திகளுக்கு ஒரு தக்க பாடத்தை நாம கத்துக் கொடுக்கணும். ஒட்டு மொத்தமா அவங்கள நாம தேர்தல்ல பாய்காட் பண்ணணும். அப்படி இந்த சனாதன சக்திகளையும் இவங்களுக்கு நேரடியாக கூட்டணி வச்சுக்கிட்டு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கக்கூடிய இவங்க எல்லாரையும் டோட்டலா நம்ம பாய்காட் பண்ணிட்டு நமக்கான தலைவர்கள், நம்ம மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடிய தலைவர்கள், நமக்கான நல்ல ஸ்கீம்ஸ கொண்டு வரக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய தலைவர்களுக்கு நாம ஓட்டு போடணும். இது நம்ம கையில இருக்குல்ல. அதை யாரும் மேனிபுலேட் பண்ண முடியாதுல்ல. ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களுடைய சக்தி. அதுல எவ்வளவுதான் முறைகேடுகள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் மக்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். அதற்கான முயற்சியிலையும் தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சிந்திப்போம், செயல்படும். நன்றி.